வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து நேற்றைய முன்தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் செட்டுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன நார்ம்ஸ் இருக்கோ அதைப்படியே நம்மளுக்கு வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நேற்றைய முன்தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஎன் செட்டுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் வந்துச்சு, கட் ஆஃப் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி ஸ்கோர்டு, அகைன் அடுத்து வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது, ஃபைனல் ஆன்சர் கீ, ஸோ இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதில் பத்திரிகை செய்தியும் சேர்ந்து வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நார்ம்ஸ் பிரகாரம் எப்படி வந்து பர்சன்டேஜை வந்து எவாலுவேட் பண்ணணுமோ அது மாதிரி எவாலுவேட் பண்ணி கட் ஆஃப் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம்ன்ற தகவலை வந்து கொடுத்தாங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 43 படங்கள் வந்து எக்ஸாம், இதேமாதிரி 99,127 பேர் வந்து அட்டம்ப்ட்கான அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 76,150 பேர் தான் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. டோட்டலாகவே 76,150 பேர் தான் எழுதியிருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து தகுதி பெற்றவர்கள் வந்து குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம அந்த வெப்சைட்டில் நான் கொடுத்த லிங்க்கில் நம்ம போய் நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோம்னா நம்மளுக்கு குவாலிஃபை சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலான்ற ஒரு தகவல் வந்து ஒரு பத்திரிகை செய்தி விட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன் செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இயர்ஸ் பக்கம் நம்மளுக்கு நடைபெறல. ஸோ இதுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்க்ரீஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6% மட்டும்தான், 6 to 7 ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் 6 ரேஞ்சில் தான் எல்லாமே வந்து அவங்க எவாலுவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 76,000 சில்லற பேருக்கு அவங்க டோட்டலாக அவங்க செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5,000 கிட்ட தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 76,150 எக்ஸாம் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. பாஸ்ட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 5,779 கேண்டிடேட்ஸ் தான் வந்து அவங்க பாஸ் பண்ணாங்க. 5,770 தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ ஆவரேஜாக வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த ரேஞ்ச் 6 ரேஞ்சில் தான் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ் ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா 6 தான் வருது. இண்டிவிஜுவலாக 6.3, 6.2, 6.5, 6.8% தான் ஈச் ஒன் வந்து அனலைஸ் பண்ணி அவங்க வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸோட ரிசர்வேஷன், அகைன் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் எல்லாமே வந்து கொடுத்து தான் அவங்க ரிசல்ட் வந்து எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஆனால் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 6% வச்சு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் வந்து கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா 180 சம்திங் வந்து கட் ஆஃப் இருக்குது. கிட்டத்தட்ட 160-170 மார்க்கு ஸ்கோர் பண்ணவங்க கூட இதில் வந்து செலக்ட் ஆகாமல் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பர்சன்டேஜ் வந்து நான் அதிகப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து நான் வந்து அதிகமாக வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். 6% ரேஞ்சிலே வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் பர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதான் சொன்னாங்க. ஆனால் பட் எந்த ஒரு பர்சன்டேஜும் வந்து இன்க்ரீஸும் பண்ணல, எதுவும் பண்ண கிடையாது. நார்மலாக வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வந்து பர்சன்டேஜ் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்ல கிடையாது. பட் இருந்தாலும் அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா ஒரு 6 இயர்ஸ் பக்கம் நம்மளுக்கு எக்ஸாம் வந்து நடைபெறலனால கண்டிப்பாக பர்சன்டேஜ், ஏன்னா இதுக்கு முன்னாடி அது மாதிரி எக்ஸாம் நடந்திருக்கு, அதுக்கு பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நெட் எக்ஸாமுக்குலாம். ஸோ அதனால இதுவும் அது மாதிரி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன். பட்டு அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு நடைபெறல. 6% ரேஞ்சு மட்டும்தான் வச்சு அவங்க ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று முன்தினம் நம்மளுக்கு டிஎன் செட்டு ரிசல்ட்டுக்கான தகவல் வந்து டிஆர்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏன் வந்து இந்த விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க, எவ்வளோ பேர், கிட்டத்தட்ட 76,000 பேர்த்தில் ஒரு 6,000 கேண்டிடேட்ஸ் கூட முழுசாக வந்து செலக்ட் ஆகலை. 5,000 கேண்டிடேட்ஸ் தான், 5,500 கேண்டிடேட்ஸ் தான் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செலக்ட் பண்ணியிருக்காங்களே. ஸோ இந்த ஒரு தகவலை கொடுக்கணும், ப்ளஸ் பர்சன்டேஜ் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்ற சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ மேக் பண்ணது. நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.